Hello friends, welcome to Programming with Yusuf. ஸோ நம்மளோட பைத்தான் டியூட்டோரியல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பைத்தான் வந்து எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ ஹேஷ் யூஸ் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கோடு இருக்கு என்கிட்ட, ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு தடவை பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம கோட் அடிக்கும் போது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோமோ அது வந்து அந்த கோடை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் நம்மளே இந்த கோடை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஸோ இதில் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அகைன் சம் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்இபிஎல் வந்து இது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம், ஓகேவா? ஸோ இங்கே அடிக்கிற கோடு வந்து நீங்கள் ரன் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்பிரட்டர், ஓகே, விச் மீன்ஸ் இதுலேயும் வந்து நீங்கள் டேரெக்டாக பைத்தான் கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இங்கே கிடைக்கும். ஏதாவது சின்ன சின்ன டெஸ்டிங்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே இது யூஸ் பண்ணி தான் பேசிக்ஸ் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், ஸோ இந்த 4 ஆப்ரேட்டர் பற்றி நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, பட் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா A=2 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வேரியபிள் ஏ அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டிஜராக மாறிடும்னு சொன்னோம், கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ நீங்கள் டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்டென்ட் சொல்லும். ஸோ அது இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அடிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ 2 + 2 4, 4 - 2. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்டஃப். எக்ஸ்போனென்ஷியலுக்கு வந்து இங்கே டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2⁻², இந்த 2⁻3ன்னு வச்சுக்கோங்களேன். 2 × 2 × 2 வந்து 8. இது வந்து நம்ம 2 டபுள் ஸ்டார் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது 8 தான் வரும் ஆக்சுவலாக. ஃபைன். அப்புறம் வந்து டிவைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 5/2 போடுறேன். நமக்குலாம் தெரியும் 5/2 வந்து 2.5. ஓகே, பட் சில லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 5/2 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு 2 தான் வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஒன்லி இந்த இன்டிஜர் போர்ஷன் தான் வரும். ஸோ இங்கே எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா 5/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வரும். ஓகே, இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் n வச்சுக்கிறேன். நான் இப்போ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 8/4 சொல்கிறேன். ஸோ 8/2 என்ன 2, கரெக்டாக? இப்போ நான் என்ன வேல்யூன்னு பார்த்தா 2ன்னு வரணும். ஆனால் இங்கே எனக்கு 2.0ன்னு வருது ஆக்சுவலாக. இங்கே தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து நான் எம்னு வேரியபிள் வச்சிருக்கேன். நான் 8/4 சொல்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா எம்முக்குள்ளே வந்து எனக்கு வெறும் 2 தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டைப் ஆஃப் என் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டு, டைப் ஆஃப் எம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு. அது ஏன் அப்படின்னா 8/4 கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன்லி இந்த இன்டிஜர் போர்ஷன் தான் வரும். அப்போ எம்குள்ள இருக்கிறது வந்து இன்டிஜர் தான். பட் 8/4ன்னு கொடுக்கும்போது என்னதான் அது ஃபுல்லாகவே டிவிசிபிளாக இருந்தால் கூட, சே ஃபார் எக்ஸாம்பிள் 8/4க்கு வந்து நமக்கு வந்து இது ஃபுல்லி டிவிசிபிள், கரெக்டாக? ஸோ 2 தான் எனக்கு ஆன்சர். ஆனால் அது எனக்கு ஸ்டோர் ஆகும்போது 2.0 தான் ஸ்டோர் ஆகும். ஸோ 8/4 வந்து அவுட்புட் வந்து ஃப்ளோட்டு, 8/4 வந்து எனக்கு அவுட்புட் வந்து இன்டிஜர். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது தவிர வந்து நமக்கு வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் இருக்கு. இதை கிளியர் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ மாடலு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரிமைண்டர் வாங்கிறதுக்கு. ஸோ விச் மீன்ஸ் இப்போ எனக்கு 10 மாடலு 5 வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஃபைன். ஓகே, ஒரு நம்பர் ஆடா ஈவன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம மாடல் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? இப்போ வந்து 33 வந்து நமக்கு தெரியுது வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ மாடலு 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து 10 மாடலு 7 போட்டிங்கன்னா 3 வரும் ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பார்க்க போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் வேரியபிள் அசைன்மெண்ட். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா A=1 கொடுத்தோம். ஆனால் இப்போ 1 வந்துச்சு. ஆனால் A, B = 1, 2 இப்படியும் தரலாம். அப்போ என்ன ஆகுனா ஏல 1 வரும், பியில் 2 வரும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், விச் இஸ் நத்திங் பட் ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம்னா 2 நம்பரை ஸ்வாப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டெம்பரரி வேரியபிள் தேவைப்பட்டிருந்துச்சு. இப்போ எனக்கு தேவையில்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் A வந்து நான் 1ன்னு சொல்கிறேன், B வந்து நான் 2ன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நான் A, B = B, N கொடுத்தா போதும். இப்போ எனக்கு ஏல 2 வந்துடும், பியில் 1 வந்துடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பைத்தான் ஃபீச்சர். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, பேசிக்கலி 3 டேட்டா டைப் இருக்குது. சிம்பிள் தான். நம்பரு, ஃப்ளோட்டு, இன்டிஜர். ஸோ இது தான் டோட்டலாகவே நம்ம வந்து டீல் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ நம்பர்னா நம்பர், அது வந்து ஷார்ட் இன்டிஜர், லாங் இன்டிஜர் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ பேர் சொன்னால் போகலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2⁻, நான் 100 கொடுத்தா கூட எனக்கு வரும். ஏன் 2⁻1000 கொடுத்தா கூட எனக்கு வந்து வரும். ஸோ இந்த நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இங்கே வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது.
ஓகே. ஸோ நம்பர்னா போத் பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஃப்ளோட்டிங் நத்திங் பட் எனி திங் கம்ஸ் வித் டெசிமல் ஃப்ளோட்டிங், அவ்வளோதான். ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங், அவ்வளோதான். அங்கே நமக்கு அந்த கேரக்டர் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி செக்ரிகேஷன்லாம் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரிங் வந்து எஸ்க்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் கிடைக்கும். ஓகே, அப்புறமேட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இப்போ நான் ஹாய்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். நான் அது கூட வந்து இன்னொரு பாய்னு ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, பட் இது பிரிண்ட் ஆகல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பிரிண்ட்டு ஹாய் ப்ளஸ் பாய் டி விட்டனா, சாரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பிரிண்ட்டு ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணால் ஹாய் அப்படின்றது வந்து இன்ட்டு நான் 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹாய் ஹாய் ஹாய்னு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கோட ஒரு கேப்பபிலிட்டி. இன்னொரு சில விஷயம் சொன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ நான் எஸ்ல என்ன இருக்கு, எனக்கு ஹலோன் இருக்கு. இப்போ எஸ்ஸை வந்து நான் வந்து ஒரு ஓகே இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு அரே மாதிரி ட்ரீட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச் மட்டும் வரும். ஓகே, எஸ் ஆஃப் 0 1 2 3 4 ஸ்டார்டிங் வித் 0 as இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் அந்த மாதிரி எஸ் ஆஃப் 4ன்னு போட்டிங்கன்னா ஓ மட்டும் வரும். ஓகே, இதில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் வச்சுட்டு ஓகே நான் வந்து இப்போ வந்து 1 இப்படி கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஓகே பொசிஷன் 1லேருந்து எனக்கு ரிமைனிங் எல்லாமே வேணும்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகே, அதே வந்து நான் எஸ் போட்டு இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எப்படின்னா எனக்கு முன்னாடில இருந்து 1 வரைக்கும் வேணும்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம அரேஸ் பற்றி, அரேஸ் மீன்ஸ் இங்கே வந்து பைத்தான் வந்து லிஸ்ட்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்கு. ஸோ லிஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது நம்ம இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கை பற்றி இவ்வளோ பார்த்துட்டோமா, ஃபைன். இப்போ வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ பிரிண்ட் வந்து இங்கே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஹலோன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், ஒன்லி ஹலோ தான் பிரிண்ட் ஆகும். பட் இங்கே நான் போயிட்டு கமா போட்டு அடுத்து வந்து யூசப்னு பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து ஹலோ யூசப் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணி எடுத்துக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு சாம்பிள் பண்ண போகிறேன். என்னன்னா நீங்கள் இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ அது என்ன பண்ண போகுதுன்னா வந்து வாட்ஸ் யுவர் நேம் கேட்கும். உங்கள் நேம் சொன்னீங்கன்னா ஹலோ அப்புறம் அந்த நேம் வரணும். இதான் வந்து நமக்கு ஐடியா. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ நான் இதை போயிட்டு டீல் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எப்படி நேம் வாங்குறது, அதுக்கு வந்து இன்புட்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட போகிறோம். என்ன சொன்னால் என்டர் யுவர் நேம். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இது வந்து டிஸ்பிளே ஆகிடும் கரெக்டாக. அப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன் வந்து வாங்கும், அதை வந்து நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் வந்து நான் நேம்ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிட்டு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஹலோ ஓகே கமா நேம். ஏன்னா நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இட் வில் டேக் மோர் தென் 1 ஆர்குமெண்ட் ஆல்சோ. ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து இன்ட்ரோ நேம் கேட்குது, நான் வந்து என் பேர் கொடுக்குறேன். இது வந்து ஹலோ யூஸ்னு சொல்லிடுச்சு. ஓகே, இது வந்து நல்லாயிருக்கு. இப்போ வந்து நான் இன்னும் சில விஷயம் பார்க்க போகிறேன். என்னன்னா வந்து ஸ்ட்ரிங் கன்கட்னேஷன். ஸ்ட்ரிங் கன்கட்னேஷன் பண்ணும்போது வந்து உங்களால் 2 ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் கன்கட் பண்ண முடியும், நம்பர் பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ மீன் இஸ் ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போது பிரிண்ட்டு நம்ம ஹாய் ப்ளஸ் பாய் இது பார்த்தோம், ஒர்க் ஆச்சு. ஆனால் இங்கே வந்து நான் இன்னொரு ப்ளஸ் போட்டு இப்போ நான் வந்து 9 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் ஆகாது. 9 வந்து ஒரு நம்பர் நாட் ஸ்ட்ரிங். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம் ஆக்சுவல் நம்பரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டைப் கன்வர்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இங்கே n இஸ் ஈக்குவல் டு 10 வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்பர் இப்போ இந்த டைப் ஆஃப் என்ன இருக்குது, ஸ்ட்ரிங். ஆனால் அதில் இருக்க வேல்யூ வந்து நம்பர். இப்போ இதை நான் வந்து நம்பராக மாற்றணும் அப்படின்னா இப்போ வந்து நான் m இஸ் ஈக்குவல் டு int ஆஃப் n கொடுத்தேன்னா இப்போ நான் இன்டிஜராக மாறிடுச்சு. இப்போ எம்மில் வந்து 10 இருக்கும், ஆனால் இது வந்து டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் ஆயிடுச்சு. பட் அட் த சேம் டைம் இப்போ n கிட்ட வந்து எங்கிட்ட இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் இப்போ இன்டிஜர் ஆஃப் என்ன வந்து நான் மாற்ற முடியாது, ஏன்னா பேசிக்கலி இது நம்பர் கிடையாது. ஸோ ஒன்லி ஒரு நம்பரே உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இஃப் கண்டிஷன்ஸ் லூப்பிங் அந்த பக்கம் கொஞ்சம் போகலாம் அண்ட் சம் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.